மதி வந்து ஐ திங்க் இஸ் டேக்கன் அப் அ வெரி 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 பிக் சேலஞ்ச். பட் என்னன்னா, சூரி மாதிரி ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆர்டிஸ்டும், எல்ரெட் மாதிரி ஒரு பேஷனட்டான ப்ரொடியூசரும் இருந்தா, அவர் எல்ரெட் சார் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து அவருடைய என்ன சொல்றது, ப்ரொடியூசரா இருந்தா அவருக்கு செகண்ட் ஜாப் தான். அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏடி தான். அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். நம்ம ஏதாவது சொன்னா சார் அன்னைக்கு சொல்லும்போது அப்படி சொன்னீங்களே சார், வேணாம் சார் இப்ப இப்படி எடுத்துக்கலாம் சார். ஐயோ சார் அது நல்லா இருந்தே சார். சார் இல்ல சார் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும் சார். அப்படியா சார் போயிடுவாரு. போன உடனே ஒரு 1/2 hour கழிச்சு மணி அடிப்பார். சார் சார் சொன்னார் சார், அது ஒரு 3 days ஆனா கூட பரவாயில்ல எடுத்துடலாம்னு சொன்னார் சார். இல்ல மணி பட்ஜெட் இல்ல சார். சார் அதெல்லாம் சார் பார்த்து சார். இல்ல இப்ப பீட்டர் வரணுமே, அதுக்கு பீட்டர் சார் அது பேசிக்கலாம் சார். சார் வந்து அது எடுத்துட்டா நல்லா இருக்கும்ன்றாரு சார். இப்போ எப்படி ஆயிடும்னா, டைரக்டர் வந்து ப்ரொடியூசர் கன்வின்ஸ் பண்ணுவாரு செலவு பண்றதுக்கு. நம்ம வந்து ஐயோ செலவாகுமே அப்படி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு passionate about the storytelling process and அதுல வந்து இன்வால்வ் ஆகி அது டைரக்டர் கூடவே ஒர்க் பண்ற ஒரு ப்ரொடியூசர். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் இருந்தா கண்டிப்பா மதியால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சூரி வந்து அவ இன்னைக்கு வந்து ஒரு எந்த கைண்ட் ஆஃப் ரோல்ஸும் பண்ணுது. ஒரு ரூரலான ஒரு ரஸ்டிக்கான ஒரு ஃபில்ம்ல பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசிக் ஒரு அப்பியரன்ஸோட இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருக்காரு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு அடிச்சாலும் தாங்கக்கூடிய உடல் வலிமை இருக்கு சூரிய கிட்ட. இஸ் a strong man in the sense like he is fit physically and mentally he is very strong. நம்ம எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் புஷ் பண்ணலாம். இப்ப இந்த அவங்க அந்த ட்ரோன் ஷாட்லயே இந்த படகு திரும்பும்போது ஒருத்தர் வந்து தண்ணியில விழுந்துடுறாரு. இப்ப இந்த மாதிரி தண்ணியில விழுந்து தூக்கி இப்போ சூரியன்னா தூக்கி டக்குன்னு தலையை தோட்டு அடுத்த டேக் போலாம் அப்படின்றலாம். மத்தவங்க அப்படி முடியுமான்னு தெரியல. சூரிய வந்து நிறைய தயாராகணும் அதுக்கு. அப்புறம் வந்து சுஹாஸுக்கு வந்து ஒரு சிறப்பு நன்றி. அவர் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்டுக்கு, இங்க தமிழ்ல பேசணும்னு எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரொம்ப சிறப்பான நன்றி. ஏன்னா அவர் வந்து இப்ப நம்மளே வந்து பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் பேசுறோம். ஆனால் இங்க வரும்போது தமிழ்ல பேசணும்னு அவர் போட்ட அந்த முயற்சி வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸ்பெஷல் தேங்க்ஸ், யூ ஹவ் இம்ப்ரெஸ்ட் மீ. ஸோ அண்ட்